ஒரு 1 hour ஆன்லைன் கிளாஸ், ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் என்ன 6th சோசியல் சயின்ஸு செகண்ட் டேம் அண்ட் தேர்ட் டேம் என்ன கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா ஒரு இதையும் நம்ம பாடத்தையும் நடத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு 3 மாத காலம் காணாது. ஏன்னா 6th இருந்து கிட்டத்தட்ட 12th வரைக்குமே நம்ம டச் பண்ண வேண்டிய காரியம் இருக்குது. ஒருவேளை முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டாபிக் வைஸாக கூட கொஞ்சம் பார்க்கலாம். அதனால ஒரு அவுட்லைன் நீங்கள் உங்களுடைய கையில் நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் புக்கு பெட்டர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. 6th செகண்ட் டைம் சோசியல் சயின்ஸு, தேர்ட் டைமும் இன்றைக்கி நம்ம முடிஞ்சால் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட புக் இல்லாத பட்சத்தில் பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போடுவாங்க. அதனால் வந்து இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பெட்டர் ஹேவ் அ பென் அண்ட் அ நோட். சரியா, ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லும்போது எழுதுறதுக்கு அல்லது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கண்டினியூ அவர் கிளாஸ் ஃப்ரம் த சோசியல் சயின்ஸ் செகண்ட் வால்யூம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ஹேவ் அ டிஸ்கஷன் செஷன் லேட்டர். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஷன் செஷன் வைக்கலாம். இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து 1 வருஷம் காலம் கொடுக்குறாங்க. ஸோ 1 வருஷ கால காரியத்தை நம்ம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான காரியம்தான். அதனால வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து டீச் பண்ணுற மாதிரி நடத்த முடியாது. நான் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 1 வருஷ சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு நட்ஷெல்ல ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அப்போ ஃபுல்லாக நமக்கு அப்படியே இருந்துரும், ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பாங்கன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா எடுக்க முடியாது, அது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நம்ம எல்லாருமே 6th 7th பாஸ் பண்ணி டிகிரி முடித்து பிஎட் முடிச்சு தான் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் யாருமே அப்படி ஒரு இதை எதிர்பார்க்கவும் மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஹேவ் ஐடியா, நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியாவோட நீங்கள் புக்கை ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கே ரீட் பண்ணுங்கள், நாளைக்கு ரீட் பண்ணிடலாம். மொத்தமே ஒரு 4-5 யூனிட் தான் இருக்கும், 5-6 யூனிட் தான் இருக்கும், 6-7 யூனிட். அவ்வளோத்தையும் நம்ம ஒரு ஸ்டெச்சில் வாசித்து முடிச்சிடலாம். ரொம்ப நாலேஜபிள் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி நம்மளுடைய எஸ்சிஆர்டி சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் அளவுக்கு, என்சிஆர்டி சிலபஸ் அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இது நீங்கள் வாசிக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸு. டெட் எக்ஸாமை தாண்டி, எக்ஸாம் மோட்டிவை தாண்டி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வாசிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஸோ இந்த வார்த்தையிலேருந்து நம்ம நிறைய காண்பிக்கலாம். கற்றலை நோக்கங்கள் வாசிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடுன்னு பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் அந்த ஆரியர்களுடைய வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் அப்படின்னு ஒரு இனக்குழு வராங்க. வரும்போது அவர்களோடு சேர்ந்து நிறைய வேத புத்தகங்களையும் கடவுள்களையும் கொண்டு வந்தாங்க. சரியா? அது வரைக்கும் இந்தியாவிலே குறிப்பாக இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து வேதங்கள் வச்சுலாம் வழிபடலை. அவங்க வந்து இயற்கையை வழிபடுறவர்களாகவும் முன்னோர்கள் வழிபடுறவங்களும் ஆவி வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாடுகள் தான் இருந்தாங்க. ஆனால் எழுதப்பட்ட வேதங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பிஸ் புல்வெளி அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த புல்வெளி மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வந்த ஆரியர்கள், ஆல்சோ நோனஸ் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா கால்நடை மேய்ப்பவர்களாக வந்த இந்த ஒரு கூட்ட மக்கள் தான் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்துகுஷ் மலை தொடர் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க வந்து இங்கே வந்து இந்திய சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. வட இந்தியாவில் வேத கால பண்பாடு இருக்கும்போது தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இருந்துச்சு. ஸோ பெருங்கற்கால பண்பாடுன்னா என்ன அப்படின்னா கல்லறைகளை அமைப்பதற்கு அந்த இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. இந்த புதைக்கும் போது அவர்கள் நினைவா பெரிய பெரிய கற்திட்டைகள் கல்லெல்லாம் வச்சாங்க. அந்த பெருங்கற்காலம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் அதுதான். ஸோ இந்த நாலேஜ் நமக்கு வேணும். சரியா? ஸோ இந்த பெருங்கற்கால பண்பாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வட இந்தியர்களை குறிப்பாக நீங்கள் இந்த ஆரியர்களை பார்த்தீங்கன்னா ஆரியர்களை வந்து தங்களுடைய சரீரத்தை, இறந்து போன சரீரத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நாடோடிகள். ஸோ அவங்களுக்கு சொந்த இடமே இருக்காது, போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் நிறைய ஆரிய தாக்கத்தினால தான் நம்மளுடைய சரீரத்தை உடலை எரிகிற பழக்கமே வந்துச்சு. ஏன்னா சொந்த பூமி இல்லாதவங்க அவங்க. நம்ம அப்படி கிடையாது. தமிழர்கள் வந்து பூர்வக்குடி மக்கள், நமக்குடைய சொந்த பூமி இது. ஆனால் நம்ம புதைக்கிறோம். அப்போது பெருங்கற்காலம், அங்கே வேத காலம். இந்த வித்தியாசத்தை தான் இதில் நீங்கள் வந்து அப்படி பார்க்க முடியும். ஸோ வேத காலம்ங்கிறது பொது ஆண்டுக்கு முன்பு 1500 இருந்து
600 வரைக்கும் காலகட்டத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு கிமு 1500 600 வரைக்கும் உள்ள காலகட்டம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ ஆரியர்களை பத்தி நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஒரு கால்நடைகளை மேய்க்கிறது தான் முக்கிய தொழிலா இருந்தாலும் காடுகளை அழிச்சு அந்த வளமான நிலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அதுதான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லிடுவாங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். அங்கே கொஞ்ச நாள் விவசாயம் பார்ப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச 2-3 வாட்டி போட்டோன்னே அதோடைய மகசூல் குறைஞ்சோடனே அந்த இடத்துல இருந்து அடுத்த இடம் அப்படி வந்து தான் நம்முடைய இந்தியாவுக்குள்ளவும் நுழைஞ்சாங்க. கைபர் போலன் கணவாய் வழியா, இப்போ ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் இருக்கிற அந்த இந்துகுஷ் மலை தொடர் வழியா தான் இந்தியாவுக்குள்ள வராங்க. சரி, ஆரியர்கள் வருகை கால்நடை மேய்ப்பவர்கள் தான். ஸோ இவங்களுடைய எங்க வாழ்ந்தாங்கன்னு பார்க்கும்போது ஹரப்பா மொஹஞ்சதாரோ பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதியை ஒட்டி தட்சசீலம் அப்படின்னு சொல்ற அந்த பகுதியை ஒட்டி கிட்டத்தட்ட இரும்பு காலம்னா நம்ம அப்போ இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரியா, இரும்பு பயன்படுத்தாமல் இரும்பு காலம் 1500 600 வரைக்கும். என்ன சான்றுகள் இப்படிலாம் இருந்ததுக்கு நம்ம சும்மா போறப்போக்கில் சொல்ல முடியுமா? வரலாறு அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா தப்பாயிரும். நம்ம மனசுல நினைக்கிறதுலாம் எழுத முடியாது. அப்ப என்ன சான்று இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வேதகால சான்றுகள். வேதம் தான் சான்று. என்னென்ன லிட்ரேச்சர்லாம் இருக்குங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, சான்று தான் நமக்கு கிடைக்குது. நாகரிகம் அடைந்த மக்கள்னா அவங்க நாகரிகம் அடைந்தவங்களே கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா நாகரிகம் மற்றவங்களா தான் இருந்தாங்க. நாகரிகம்னா என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்வியல் முறை வந்து வெறுமனே ஒரு கிராம வாழ்க்கை முறையா தான் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. சரியா, ஸோ ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்விடங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 1000 வரைக்கும் 1000ல இருந்து என்ன பண்றாங்க கிழக்கு நோக்கி வராங்க. சிந்து சமவெளியில இருந்து என்ன பண்றாங்க கிழக்கு நோக்கி வராங்க. கங்கை சமவெளியில குடியேறாங்க. கங்கை சமவெளி வந்து ஒரு சிறப்பான வளமிக்க சமவெளின்ட்டு பாக்குறாங்க. ரொம்ப ஃபெர்டைல் லேண்டு. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபெர்டைல் லேண்ட்ல இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அப்புறம் இரும்பு பயன்படுத்துனாங்க. இரும்பு குறிப்பா பார்க்கும்போது கோடாரி, இரும்பிலான கொழுமுனை, அந்த உழவு பண்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. இதுதான் வந்து நமக்கு அவங்களுடைய வாழ்விடங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. இந்து புராணங்கள்ல முதல்ல சொல்லும்போது 4 வேதங்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, 4 வேதங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் 4 வேதங்கள். சரியா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்களும் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒருவேளை கேட்கலாம் வேத காலத்தை சார்ந்த வேதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். சரியா, இது நீங்க மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம வேத காலத்துல என்ன நூல்கள்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா வேதங்கள் 4. சரியா, அதுக்கப்புறம் ஆரண்யங்கள் இருந்துச்சு. ஆரண்யங்கள், பிராமணங்கள், உபநிடங்கள். தமிழ்ல உபநிடங்கள்னு இருக்கும், சான்ஸ்கிரிட்ல உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உபனிஷத்துக்கள்லாம் இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா முண்டக உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷம் இருக்கு. அதுல இருந்தா பாத்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது வாய்மையே வெல்லும். பேசுறதா இல்ல போன் வந்துச்சு. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து குறிப்பா இந்த முண்டக உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி கேள்விதான் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. சரியா, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய காரியங்கள். ராமாயணத்துல நிறைய வெர்ஷன் இருக்குன்னா சொல்லுவாங்க. ஸோ ராமாயணங்கள், புராணங்கள், நிறைய புராணம் இருக்கு. ஸோ குப்தர்கள் காலத்துல வாயு புராணம் அந்த மாதிரி நிறைய புராணங்களை தொகுத்திருப்பாங்க. இந்த புராணங்கள், அப்புறம் ராமாயணம், மகாபாரதங்கள், அந்த மாதிரியான இதிகாசங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், இந்த மாதிரி புராணங்கள், சூத்திரங்கள், தர்ம சூஸ்திரம், மனுஸ்மிருதி இல்லையா, மனுஸ்மிருதி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாரத ஸ்மிருதி, இது எல்லாமே அந்த காலத்துல தான் என்ன பண்றாங்க, அது ஆதி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுதான் இது எல்லாமே. இதுதான் யாருடைய காலம்னு சொல்றோம் அப்படின்னா வேத காலம்னு சொல்றோம். அவங்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு, அரசியலும் சமுதாயமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அரசர் வழியா தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டு இருக்காங்க. ஸோ அதுல சபா அப்படின்னு ஒருத்தங்க இருக்கு, சபை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சபைனா மூத்தோர்களை கொண்ட ஒரு மன்றம். சரியா, அந்த சபை இருந்திருக்கு. மக்கள் அனைவர்களையும் கொண்ட ஒரு பொதுக்குழு இருந்திருக்கு, அதாவது சமிதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையில நீங்க நல்லா ஞாபகத்தில் வைக்கணும், சமிதி. ஸோ 2 கட்டம் இருக்கு. தொடக்க வேத காலம்னு ஒன்று இருக்கு, பின் வேத காலம்னு இருக்கு. தொடக்க வேத காலம் 1500 இருந்து 1000 வரைக்கும், பின் வேத காலம் வந்து 1000 இருந்து 600 வரைக்கும். சரியா, இது எல்லாமே பிசி தான், கிறிஸ்துவுக்கு முன்னு தான். அதை நம்ம ஞாபகம் பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும், நீ அதெல்லாமே பார்க்கணும். விதா, சபா, சமிதி, கணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் என்ன பண்ணுது இருக்குது, அதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் வாசித்துக்கலாம். சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா
ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் இந்த 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதான் இந்த சமூக அமைப்பு. அதுல வந்து வர்ணாசிரமம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த காலத்துல தான். அது வரைக்கும் தமிழர்களுக்குள்ள பெரிய அளவுல ஜாதிகள் இந்த மாதிரியான காரியம் கிடையாது. இந்த வர்ணாசிரம அடிப்படையில் ஒரு பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அடிப்படை இந்த வேத காலத்துல நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பா 4 பேர் என்ன பண்ணுவோம் சொல்றோம். ஸோ பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர் அப்படின்னு சொல்றோம். சரியா? பிராமணர்கள்ங்கிறது வந்து இறைவனுடைய தலையில இருந்து பிறந்தவங்க, வைசியர் வந்து தோல்ல இருந்து பிறந்தவங்க, இடுப்பு பகுதியில இருந்து பிறந்தவங்க சத்திரியர், கீழே கால் பகுதியில இருந்து பிறந்தவங்க என்ன யாருன்னு சொல்றாங்க சூத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இல்லாம பஞ்சமர் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்ததாங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான காரியங்கள். அப்ப யார் யாருக்கு என்னென்ன வேலை? இந்த பிராமணர்களுக்கு கடவுள் தொண்டு, கடவுளுக்கு சார்ந்த வேலைகள். வைசியர்களுக்கு பார்க்கும்போது பிசினஸ், சத்திரியர்களுக்கு வந்து படை தொழில், சூத்திரர்கள் வந்து மேல உள்ள 3 பேருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய தொழில் அப்படின்னு இப்படிப்பட்ட அமைப்பு தான் காணப்படுச்சு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு இதுதான். ஏன்னா பெண்கள் வீட்டில தான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, குடும்பத்துல தலைவியா இருப்பாங்க. ஓரளவுக்கு சுதந்திரம் என்ன பண்ணாங்க பெற்றிருந்தாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா சொத்துரிமை கூட என்ன பண்ணுச்சு இருந்ததா என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்படலை. பெற்றுரிமை இல்லை, சொத்துரிமைலாம் இல்லை, மறுக்கப்பட்டதா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பலதார மனம் இருந்துச்சு, பாலிகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. பலதார திருமண முறை இருந்துச்சு. கல்வி கிடையாது, கலப்பு திருமணம் கிடையாது, வேற வேற கேஸ்டுக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில தான் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குதிரை, பசு, ஆடு, மாடு, காளை, நாய், வீட்டு விலங்கு இதெல்லாம் அவங்க வந்து வச்சிருந்தாங்க. மர வேலை செய்யறவங்க, தொழில் ரீதியா பாகுபாடுகள் வளர ஆரம்பிச்ச காலம் அந்த காலம் தான். சரியா? ஸோ பாலி அப்படின்னு ஒரு வரியை பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை கொடுக்கணும், அதான் பாலி. சரியா? பாலிங்கிறது 1/6 பங்கை கொடுக்குற ஒரு காரியம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ரிக்வேத காலத்துல உலோகங்கள் வந்து என்னெல்லாம் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா தங்கம், கோல்டு வந்து நமக்கு அதுக்கு முன்னாடியே கிடைக்குது, கோல்டு அதுக்கு முன்னாடியே கிடைக்குது. தாமிரம், காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மனிதன் முதல்ல பயன்படுத்தின உலோகம் தாமிரம் தான், அதை நீங்க மறந்துடக்கூடாது, நல்லா ஆழமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரும்பு பார்க்கும்போது இரும்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு வந்து யாருக்கு தெரியாதுன்னா அவர்களுக்கு தெரியாது. நம்ம சிந்து சமவெளி நாகத்தில் உள்ளவங்களுக்கு இரும்பு தெரியாது, ஆனா இவங்களுக்கு இரும்பு தெரியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? குருகுல கல்வி முறைன்னு ஒன்று இருக்கு. குருகுல கல்வி முறை இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு இந்த திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கும் போது கூட இந்த குருகுல கல்வி முறையெல்லாம் எதிர்த்து தான் வளர்ந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஒரு குருட்ட போய் தங்கி வேதங்களை கற்றுக்கொள்றது தான் குருகுல கல்வி முறை. அதில் சயின்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, அதிகமாக வேதங்களை கற்றுக்கொள்வாங்க. வேதத்தில் உள்ள அறிவியல்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்க கற்றுக் கொடுக்கப்படும். சரியா? குருகுலம் அதை நீங்கள் வாசித்துக்கோங்க. சரியா? குருன்னா யாரு, சிஷியன்னா யாரு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து 4 ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சரியம், மாணவ பருவத்தில் பிரம்மச்சரியம், பிரஸ்கஸ்தம் திருமண வாழ்க்கை பிரஸ்கஸ்தம்னு சொல்றாங்க. வனப்பிரஸ்தம் காட்டுக்குள்ள போய் வனவாசம் பண்றது, அது வனப்பிரஸ்தம். அடுத்து சன்னியாசம்னு நமக்கு என்ன தெரியும், துறவர வாழ்க்கை, சன்னியாசம் போறது இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த காலத்துல உள்ளதுதான். ஸோ இந்த காலத்துல குறிப்பா நம்முடைய வேத காலத்துல பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எப்படிலாம் அவங்க இது பண்ணாங்க, பானை ஓடு, தொழில், கைத்தொழில் என்ன, ஆடு மாடு வளர்த்தாங்களா, விவசாயம் செஞ்சாங்களா, இது எல்லாத்தையுமே இந்த யூனிட்ல நீங்க இதில் பார்க்க முடியும். சரியா? இதை நீங்க எல்லாம் பர்சனலா தயவு செய்து வாசிங்க. இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் மட்டும் உங்களை பாஸ் பண்ண வைக்காது. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஏ இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப நான் சொல்ற காரணம் யூ ஷுட் ரீட் பை யுவர் செல்ஃப். சரியா? நீங்க உங்க கண்ணால இது எல்லாத்தையும் வாசிக்கணும். புக்கு கிடைக்கலன்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களோட டிஎன் புக்ஸ் தமிழ் புக்ஸ் அடித்தாலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் சும்மா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் வேலை தான். அதனால நீங்கள் புக்கு இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லாதீங்க. இந்த காலத்தில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கோம், லேப்டாப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள், அதுலேயே என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதே காலத்தில் பார்க்கும்போது அண்ணே ஃபோன் வருதுண்ணே, எனக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இதே காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பெருங்கற்காலம், ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ். ஸோ லித்திக் அப்படின்னா வந்து தெரியும் நமக்கு, லித்தோஸ்பியர்னா பாறை கோலம்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய மேலடுக்கு தான் லித்தோஸ்பியர்.
அந்த லித்தோன் அப்படின்னா பாறைன்னு அர்த்தம். அது வந்து ஒரு மூலச்சொல்ல லித்தோன்னா பாறைன்னு அர்த்தம். ஸோ இந்த லித்திக் அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா மெகா அப்படின்னா நமக்கு தெரியும் பெரிய. ஸோ பெருங்கற்காலம், அதான் மெகாலித்திக் ஏஜ். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகை கொண்டு மூடியதா. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல இப்போ டைல்ஸ்லாம் போட்டு கல்ற கட்டுறோமா, கிரானைட் வச்சு, அதே மாதிரி அவங்க பெரிய பெரிய கல்லை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தவர்களை புதைச்சி ஞாபகத்துக்கு பண்ணியிருக்காங்க. இதை இரும்பு காலம்னு சொல்லுவோம். ஏன்னா அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இரும்பும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ மெகாலித்திக் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இரும்பு காலம். அது நீங்க மறக்கக்கூடாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில இடங்கள். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற இடம் தான். நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க வந்து ஈட்டி, குத்துவாளு, அம்பு, கல்மணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் காட்டில் உள்ள போன்றவற்றினுடைய உருவங்கள், புலி, யானை, மான் இவற்றினுடைய உருவங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது கீழடி, சிவகங்கை மாவட்டம். இப்போ வரைக்கும் கரண்ட்ல பேசப்படுற ஒரு காரியம் என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தினுடைய மதுரைக்கு ரொம்ப பக்கம் தான். அந்த சிவகங்கைக்குள்ள வர்ற அந்த கீழடியில வந்து என்ன அதை ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரா நீங்க வெளி உலகத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வட இந்தியர்கள் அவங்களுடைய ஹிஸ்டரியை கிளைம் பண்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஹிஸ்டரி இருக்கு. அதான் இங்க பிரச்சனையை அவங்க அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம். சரியா? ஸோ சங்கு வளையல், தந்த வளையல், பகடை, இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கிடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட BC 2000 அப்படின்னு சொல்றாங்க இது. ஆனா அதோட பழசு இப்போ நிரூபிச்சாச்சு. சரியா? 200 BC 200 சொல்றாங்க. அதை விட பழசு நிரூபிச்சாச்சு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்கும். தமிழ் பிரம்மி லெட்டர்ஸ் சொல்லுவோம். அது வந்து இப்பொழுது உள்ள தமிழ் எழுத்தினுடைய முன்னோடி. சரியா? அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள காரியம் கிடைக்குது. இந்த எழுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒப்பிடப்படுறது. அதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அங்க உள்ள மக்கள் தான் இங்க வந்திருப்பாங்க, அல்லது அங்க மக்கள் வரும்போது இங்கேயும் வந்திருப்பாங்க அப்படின்லாம் என்ன பண்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. அதை நீங்க வாசிக்கோங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி குறித்து அலெக்சாண்டிரியா தொகுமத்தின் போது வரி விதிக்கப்பட்டது என்பது குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டது. சார், பெரிப்ளஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல நம்மளுடைய நாட்டில இருந்து ரோமுக்கு வந்து என்ன வந்திருக்கு, இரும்பு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அந்த இரும்புக்கு அங்கே டேக்ஸ் போட்டதா என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? அப்படி ஒரு குறிப்பு இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பொருந்தல் அப்படிங்கிற ஒரு இடம். அது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியணும். ஆதிச்சநல்லூர் இப்போதைய தூத்துக்குடி மாவட்டம், முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம், மதுரை பக்கத்துல இருக்கு. அவனே மதுரை மாவட்டம் நீங்க நினைச்சிடக்கூடாது, சிவகங்கை மாவட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தல் அப்படின்னு இருக்கு. பொருந்தல் அது வந்து திண்டுக்கல் மாவட்டம். அங்கேயும் இரும்பு பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நம்ம இரும்பு காலம் நம்ம கிளைம் பண்ண முடியுது. அடுத்து பையம்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சரியா? அது வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. கிமு 1000 இது அவ்வளோ பழைய காலத்தில் உள்ளதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சு. இது எல்லாத்தையும் நீங்க வாசிடுவீங்க நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல். சரியா? கொடுமுடி, கொடுமணல், அதெல்லாம் வந்து ஈரோடு சைடில். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல அந்த பிராமி எழுத்துக்களும் இன்னும் அந்த சேரர் காலத்துல ஒரு 10 உள்ள காரியங்கள்லாம் இங்க என்ன பண்ணுது, நிறைய காணப்படுது. ஓகேவா? அணிகலன், மணிகள், சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், சிவப்பு கருப்பு மணிகள், இது எல்லாமே கிடைக்குது. நினைவுக்கள், மென்ஹிர் அப்படின்னு சொல்றேன். அந்த நினைவு கல், இப்படி தூண்கள். இந்த காலத்துல நம்ம கல்லை வச்சு செங்கலை வச்சு கட்டுறோம். அந்த காலத்துல அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வளரலனாலும் தூண் அப்படியே நட்டு வச்சிருவாங்க. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள், கல்லை தூண் மாதிரி இது பண்ணி அதில் நட்டிருப்பாங்க. நீளமான கல்லை நட்டு வைப்பாங்க, மென்ஹீர். அது அதான் கற்திட்டைகள், அந்த மாதிரி. முதுமக்கள் தாலி ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுமையின் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால மறுமைக்காக, அதாவது மறுமைனா என்ன, இறந்த பிறகு நம்ம இருக்கிற நித்திய வாழ்க்கையை குறித்து அந்த நம்பிக்கையே இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள், அவங்களுடைய சரீரத்தோடு அந்த அவங்களுடைய ஒருவேளை இறந்தாலும் சரி, இறக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அந்த பானைக்குள்ள போட்டு அவங்க பொருட்களையும் போட்டு மூடி மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. உயிரோடையும் புதைச்சிருக்காங்க. அதையும் அப்படியும் என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. நம்ம அப்படியும் நமக்கு குறிப்புகள் இருக்கு. சரியா? ஸோ புதைச்சிருவாங்க. அதனுடைய பொருட்கள் தான் நமக்கு இப்போ கிடைக்கும். நீங்க வந்து இப்போ நீங்க கீழடிலாம் போனா லைவா உங்க கண்ணால இந்த பானைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆதிச்சநல்லூர்ல பார்க்க முடியும். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவகலை அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னொரு இடம் இருக்கு. அங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணுது இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். கற்திட்டைகள்லாம் வேற ஒன்றும் இல்லை. கல்ற கட்டுறதுக்கு பதிலாக நீளமான கல்லை இப்படி இப்படி வச்சு அதுக்கு மேல ஒரு கல் வச்சு ஒரு கூடு மாதிரி என்ன பண்ணி வச்சிருவாங்க, கட்டி வச்சிருவாங்க. அதான் கற்திட்டைகள். நினைவு கற்கள், அதான் சொன்னேன், மென்ஹிர். அந்த தூண், அந்த நீளமான ஒரு கல்லை அப்படி நேரி நட்டு வச்சிருவாங்க. சரியா? தூண், நினைவு தூண் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுகள்னா என்ன, ஒருத்தனுடைய டூம் ஸ்டோன் நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா. நம்ம ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை இன்னாரு, இவருடைய பையன் எங்களை மறைவு பிறப்பு அப்படின்னு போட்டு நம்ம அவங்களுடைய பத்தி ஒரு சின்னது எழுதி வைப்போம் இல்லையா.
அதே போல இந்த நடுக்கற்களும் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் இறந்து போனா அவங்கள நட்டு வச்சுட்டு அல்ல கல்ல வச்சு எழுதி வச்சிருக்காங்க. அந்த எழுத்து பிரம்மி எழுத்து, தமிழ் பிரம்மி எழுத்து. சரியா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. நீங்க தயவுசெய்து என்ன பண்ணிக்கணும், தயவுசெய்து உங்களுடைய ஓன் கண்ணால நீங்க என்ன பண்ணணும், பார்த்து ரீட் பண்ணணும். அப்பதான் அது வந்து ஒரு முறை நீங்க ரீட் பண்ணாலே உங்க மைண்ட்ல டெம்பரரியா ஸ்டோர் ஆயிரும். திரும்ப உடனே நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய பெர்மனன்ட் மெமரியில் என்ன பண்ணும், ஸ்டோர் ஆகும். சரியா? 2 நேரம் 3 நேரம் நீங்க கண்டிப்பா இதை வாசித்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது என்ன பண்ணும்னா உங்களுடைய நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு என்ன பண்ணும், கிளிக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இது மதத்தை பத்தினது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இந்திய பரப்புல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 2000 வருஷமா தான் மதங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது எதுவுமே மதம் கிடையாது. புத்த மதம் இல்லையா, சமண மதம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை வந்து மதம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மதம் வார்த்தை யூஸ் பண்றோம். அவங்க புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வியல் முறைன்னு தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புத்த மதமும் அப்படிதான், இது கிடையாது. அவங்க கடவுள் நம்ப மாட்டாங்க. இந்த கடவுள் பூமியை படைச்சது எல்லாம் கடவுளே நம்ப மாட்டாங்க. ஆனா நம்ம ஆட்கள் புத்தரையே கடவுளா மாத்திட்டாங்க. அது வேற கதை. ஸோ இதுதான் இது வந்து அறிவு மலர்ச்சியின் காலம். மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சது அல்லது வந்து நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை மனிதன் 6வது அறிவை சிந்திக்கிறதுக்கு, நன்மை தீமைன்னா என்ன, எதுக்கு இவ்வளவு மனிதன் பிரச்சனையை அனுபவிக்கிறான், நிறைய யோசிக்க ஆரம்பிச்சான். மறுமலர்ச்சியினுடைய காலம்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. வரலாற்று அறிஞர் பில் டூராண்ட் அப்படின்ட்டு நட்சத்திரங்களின் மலைன்னு இந்த காலத்தை சொல்றாரு. இந்த வார்த்தையில நீ கண்டிப்பா நீங்க அண்டர்லைன் பண்ணணும். குறிப்பா யாரு சொன்னாங்கிறத தெரிஞ்சு வைக்கணும். ஸோ சான்றுகள், ஹிஸ்டரிக்கு நமக்கு எப்பவுமே சான்று வேணும். என்ன சான்றுலாம் இருக்கு? அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சமண நூல்கள் இருக்கு. திருவிடங்கள், ஜாதகங்கள்னு சொல்லப்படுற பௌத்த நூல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பின் வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகள், இது பற்றியான நூல்கள்லாம் இங்க இருந்து நம்ம எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த வேத காலம் அப்படியே வீழ்ச்சிக்கு வருது. இப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பண்பாடு அப்படியே உயர்ந்து வரும், உச்சத்தை அடையும், அப்படி வீழ்ச்சி அடையும். இந்த வேத காலம் வளர்ந்து வந்து வீழ்ச்சிக்கு வந்து பின் வேத காலத்துல வீழ்ச்சி அடையும் போது வீழ்ச்சி காரணமே இவங்க தான். ஏன்னா நிறைய கொஸ்டின் எழுப்புறாங்க. எதுக்கு இப்படி நீங்க சடங்குகள்லாம் செய்றீங்க? ஏன்னா ஆரியர்கள் வந்து பலியிடுவாங்க. ஸோ அது அந்த அஸ்வமேத யாகம் அப்படிலாம் குப்தர்கள் பலியிடுறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த பலியிடுற முறைகள் எல்லாம் இவங்க வந்து கொள்ளும்போது ஏன் இப்படி ஒரு உயிரை கொண்டு ஏன் பலியிடணும், என்ன இதெல்லாம் வந்து எதுக்கு, என்ன பிரயோஜனம், இது காமன் மேனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணி தான் ஒரு புரட்சிகரமாக தான் இதெல்லாம் உருவாக்கப்படும். சரியா? ஸோ சமண மதத்தினுடைய தோற்றம், சமண மதத்தை தோற்றுவித்தவர் யாரு? வர்த்தமானர். அவர் வந்து அவருடைய பிறப்பு வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம், பீகார். அவருடைய பெற்றோர் வந்து சித்தார்த்தா திரிசலா. இறப்பு வந்து பவபுரி, பீகார். இது எல்லாமே உங்களுக்கு புக்ல தான் இருக்கு. சமணம் என்னும் சொல் ஜீனா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதனுடைய பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. சரியா? ஸோ கடவுளுக்கு இதுல சம்மந்தமே கிடையாது. ஸோ 24 தீர்த்தங்களை கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு மரம் தான் பொது ஆண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் மகாவீரர் என்ன பண்றாரு, சமண மதத்தை சொல்றாரு. சமண மதம் தோற்று போனதுல ஒரு முக்கிய காரணம் வந்து அது வந்து தீவிர துறவு கொள்கையை வலியுறுத்துச்சு. துறவு. ஸோ சமண துறவிகள் பார்த்தீங்கன்னா ஆடையே இல்லாம வந்து மதுரை பகுதிகளில் இந்த பகுதியெல்லாம் சுற்றி வந்ததா சொல்லப்படுது. சமண பகுதியினுடைய தாக்கத்தினால சைவ மதம் வந்து அழிவுக்கே சென்றிருக்கு. அந்த டைம்ல தான் திருநாவுக்கரசர் இப்படிப்பட்ட நிறைய பக்தி மறுமலர்ச்சி மக்கள்லாம் சேர்ந்து சமண மதத்தை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6000 5000 சமண துறவிகளை கழுவில் ஏற்றி கொண்டதாலாம் வரலாறு என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மகாவீரர் அப்படின்னா தலை சிறந்த வீரர்னு அர்த்தம். அவருடைய வயசு 30 வயசுல இளவரசருங்கிறத விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தியானத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. என்ன உலகத்துல என்ன இருக்கு, செத்து போனா என்ன, நமக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால அவர் வந்து ஒரு நிலையை அடைகிறார், ஒரு முக்தி பெறுகிற ஒரு நிலையை அடைகிறார், ஒரு ஞானம் அவர் கிடைக்குது. ஸோ அதைதான் கைவல்லிய அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்பதாக ஜெயினா மாறி அவர் வந்து ஆரம்பிக்கிறார். சிரமானிய மரபுகளை மீண்டும் ஆராய்ச்சி புதிய கோட்பாடுகளை சொல்றாரு. ஸோ அண்ணே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது கடவுள் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சமண மதம் என்ன பண்ணுது சொல்லுது. அகிம்சை எழுது அறவழியே சமணத்தினுடைய அடிப்படை. அகிம்சை இந்த மாதிரியான காரியத்தை தான் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க வாசிக்கோங்க. அப்புறம் 3 விஷயத்த சொல்றாங்க. திரிரத்னம்னு 3 சொல்றாங்க. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இது 3 தான் இவங்க சொல்ற காரியம். சரியா? கர்மாவை ரொம்ப நம்புறாங்க. கர்மானா நீ மறுபிறப்புல நம்பிக்கை உண்டு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா ஒருத்தன் வந்து முக்தி பெறுறது அப்படின்னா
அந்த பிறப்பு இறப்பு இந்த சைக்கிள், ஒருத்தன் பிறக்கிறான் இறக்குறான், மீண்டும் பிறக்கிறான் இறக்குறான், இதுல இருந்து வெளியே போனோம் அப்படின்னா அவன் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது செய்யாத பட்சத்துல அந்த தீயா விலைகள் வந்து கர்ம வினைகளா பின்தொடரும். அதுதான் அவங்க சொல்றது. சரியா? ஸோ நடத்தை விதிகள் அஹிம்சையா இருக்கணும், சத்தியம் உண்மையை பேசணும், அஸ்தேயம் திருடக்கூடாது, அபரிக்கிரகம் பணம் இது ஆசை வைக்கக்கூடாது, பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளலாம், இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, அவங்க திருமணம் செய்யாம வாழ்றாங்க அப்படின்னா அந்த சமண மதத்தை பின்பற்றுறதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்காது. ஸோ சமண மதம் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா பிரம்மச்சரியம் தான் முக்கியமான காரணம். யோசிச்சு பாருங்க, அவங்க நம்பிக்கையை ஃபாலோ பண்றதுக்கு அடுத்த ஜெனரேஷனே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு ஃபெயிலியருக்கான காரணம். மகாவீரரின் தலைமை சிகரான கௌதம சுவாமி மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தார். அதனுடைய பெயர் ஆகம சித்தாந்திரம். சரியா? இதுல 2 பிரான்ச் இருக்கு. எல்லா மதத்திலையும் பிரிவுகள் இருக்கு இல்லையா? நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இந்து மதத்தை எடுத்தீங்கன்னா சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு. கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிசம் இருக்கு, ரோமன் கத்தோலிக்கம் இருக்கு. இன்னும் நீங்க முஸ்லிம்ஸ் இருக்கும்போது சியா இருக்கு, சன்னி இருக்கு. இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கு. இதுலயும் 2 பிரிவுகள் இருக்கு. சமணர்கள் வந்து திகம்பரர், ஸ்வேதாம்பரர்னு 2 பிரிவு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ 2 பேருடைய வித்தியாசத்தை நீங்க இதை வாசித்துக்கலாம். ஓகே, அதை நடத்தினா ரொம்ப நேரம் ஆகும், அதை நீங்க பாத்துக்கோங்க. 2 பேருடைய நம்பிக்கையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா 2 பேருமே ஜைனர்கள் தான். சரியா? பரவனுக்கான காரணம் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்கூல் நடத்தினாங்க. ஸோ இந்த பள்ளி அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளிங்கிற வார்த்தை சமணர்கள் நமக்கு கொடுத்த கொடை, காவி கலர் சமணர்கள் நமக்கு கொடுத்த கொடை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே, இந்த காவி கலர் நம்ம இப்போ ஹிந்துயிசம்ல அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அது சமண மதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். ஸோ பள்ளிங்கிற வார்த்தை, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பள்ளி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்கூல் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். ஆனால் வந்து அது வந்து இந்த சமணர்கள் இருந்த இடத்துல தான் பள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளி இருக்கு. திருச்சிராப்பள்ளியில அதாவது சீரா அப்படிங்கிற ஒரு முனிவர், அதான் திரு சீரா பள்ளி அங்க இருந்ததுனால திருச்சிராப்பள்ளி இன்னொரு ஊர் இருக்கு. அதான் அதோடைய வரலாறு. ஸோ அந்த பள்ளிங்கிற வார்த்தை இந்த விதம் சொல்ல முடியும். போதனைகள், வணிகர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அரசர்கள் அவங்களுக்கு வந்து துறவர்களா வாழ்ந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணா நமக்கு நல்லது அப்படிங்கிற நம்பிக்கை அரசர்களுக்கும் வணிகர்களுக்கும் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பண்ணாங்க. அது வந்து வளர்றதுக்கு ஏதுவா இருந்துச்சு. சரியா? தமிழகத்தினுடைய சமணத்தினுடைய செல்வாக்கு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. திருப்பருத்தி குன்றம், சித்தன்ன வாசல், சிதறால் மலைக்கோவில், நான் தெரிஞ்ச திருச்சி மலைக்கோட்டை, எல்லா இடத்துலையுமே நீங்க சமண கால சிற்பங்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கீழே குயில்குடி இருக்கு, அங்க ஒரு சமணர் குன்று, நீங்க போயிருப்பீங்க நிறைய பேர். அங்க இருக்குது மதுரையில இருந்து 25 கிலோமீட்டர்ல இருக்கு அரிட்டாப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. மதுரையை சுத்தி ஏகப்பட்ட சமணர்கள் சம்பந்தமான இடங்கள் இருக்கு. சரியா? கழுகுமலைன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம பக்கத்துல. சமணர் குன்றம் என்ன பண்ணது இருக்குது. இந்த மாதிரி நிறைய சமணத்துறைகள் வாழ்ந்த இடம். மணிமேகலையும் என்ன பண்ண மணிமேகலையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? ஸோ சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. ஓகே, ஸோ கோவலனும் கண்ணகையும் ஒரு பெண் துறவி தான் ஆசீர்வதி அனுப்புறாங்கன்னு தமிழ் காப்பியம் என்ன பண்ண சொல்லுது. ஸோ சமண மதம் ரொம்ப முக்கியமானது. புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம் எல்லா இடத்தையும் சமண மடாலயங்கள் இருந்திருக்கு, பள்ளிகள். ஜைனம் காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்ற இடத்துல என்ன பண்ணது இருக்குது. திருப்பதி சித்தன வாசல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சித்தன வாசல் என்ன ஃபேமஸ், ஓவியங்கள் என்ன பண்ணுவோம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்களுடைய அது பௌத்தமும் புத்தரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசைதான்ப்பா, நீ வைக்கிற ஆசைதான் எல்லா தீமைக்கும் காரணம் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. ஸோ அங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ புத்தர் கடவுள்னா புத்தர் கடவுள் கிடையாது. புத்தர் வந்து ஒரு நன்னறிகளை போதித்த ஒரு மனுஷர் தான் நம்ம சொல்ல முடியும். புத்தரை வந்து கடவுளா நம்ம கூட. அவருடைய பெயர் சித்தார்த்தா. அவர் பிறந்தது வந்து லும்பினி தோட்டம், நேபாள். இப்பமா நீங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஒரு பார்க் இருக்கு, அதனுடைய பார்க் பேரு லும்பினி பார்க். அந்த பார்க்கினுடைய குளம் இருக்கும், மத்தியில அந்த குளத்தினுடைய மத்தியில புத்தருடைய சிலை இப்படி நின்றுட்டு இருக்கும். ஸோ லும்பினிங்கிற இடத்த நீங்க மறக்கக்கூடாது. அவருடைய பெற்றோர் வந்து கத்தோதனா, மாயாதேவி 2 பேர். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்த இடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷி நகரத்துல இறந்து போறாரு. ஸோ ஒரு ஜைன மதமும் புத்த மதமும் தோன்றினதனுடைய முக்கியமான இடம்னா நம்ம இந்தியா தான். நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெரிய பெரிய மதங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், இஸ்லாம், ஹிந்துயிசம், இது எல்லாமே ஏசியால தான் என்ன பண்ணிருக்கோம், உருவாயிருக்கும். ஆசியா தான் இந்த மதங்களுடைய தொட்டில்னு சொல்ல முடியும். அவர் 29 வயசுல 4 காட்சிகளை காண்றாரு. அவருடைய வாழ்க்கையில மாத்தினது. கூன் விழுந்த ஒரு தாத்தாவை பாக்குறாரு, கந்தல் ஆடைகளோட கவனிப்பற்று இருக்கிற ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் குணப்படுத்த முடியாதனால துன்பப்படுற ஒரு நோயாளி, இறந்து விட்ட ஒரு மனிதனுடைய சடலம், அப்புறம் ஒரு துறவி. இது எல்லாம் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டுதான் அவர் வந்து என்ன பண்ணாரு, யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போதி மரத்துக்கு நடுல இருந்து ஞானம் கிடைக்குது அவருக்கு. சரியா? அவருக்கு வந்து அந்த மண்டையை சுத்தி அப்புறம் வந்து ஒரு ஒளிவட்டம் வருது, அதான் ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த இது கிடைக்குது. 29வது வயசுல என்ன பண்றோம், அது விமோச்சனத்திற்கு வந்து என்னது, தன்னைத்தானே வருத்திக் கொள்வதெல்லாம் பாதை கிடையாதுப்பா, சமணர் மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உருவாக்குறாரு. சரியா? அதுதான் வந்து ஞானம் பெற்றதுல இருந்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு.
4 பேருண்மைகள். ஆசைய துன்பத்திற்கு காரணம், ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்கள் போக்கிவிடலாம், சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம், வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவர் 8 வழிகளை சொல்றாரு. அங்க நம்ம 3 வழி பார்த்தோம் இல்லையா, 3 ரத்னங்கள், 3 ரத்னங்கள், நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இங்க நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம், 8 விஷயத்த சொல்றாரு. ஓகே, அதோடைய புத்தரின் போதைகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. புத்தனுடைய போதைகள் புத்தரின் தர்மம் அல்லது புத்தரின் தம்மம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தர்மம்னா நமக்கு தெரியும், நீதியான விஷயங்கள். ஸோ பௌத்த சங்கம் என்ன பண்ணுது, அப்படியே உருவாகி பரவுது. சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடம், ஒரு சின்ன ஒரு மினி ஏரியாவை சொல்லுவாங்க. விகாரம் அப்படின்னா மடாலயங்கள், புத்தர்கள் வாழ்கிற ஒரு பெரிய இடத்துல புத்த மடாலயங்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளை வச்சு ஒரு நினைவு கட்டிடம் கட்டியிருப்பாங்க, அதான் ஸ்தூபி. சரியா, சாஞ்சி ஸ்தூபிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 10 ரூபா நோட்டில் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அது ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு 2 பிரிவு. இங்கே 2 பிரிவு இருக்கு. அங்கே நம்ம 2 பிரிவு பார்த்தோம் இல்லையா, என்னது திகம்பரர் ஸ்வேதாம்பரம் 2 பிரிவா, இங்கே ஹீனயானம் மகாயானம் 2 பிரிவு இருக்கு. இது இந்த மகாயானத்துல வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளாவே மாத்திட்டாங்க புத்தரை. நான் சொன்னேன் இல்லையா அது. ஸோ சுவர ஓவியங்கள், அஜந்தா குகை ஓவியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்தில் அஜந்தா குகை ஓவியங்கள். இதில் நிறைய விஷயங்கள் ஜாதக கதைகள், இவங்களுடைய ஜாதக கதைகளை ஒப்பிடுது. ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாநாடு நடத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு ராஜகிருதம், 2வது மாநாடு வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். 4 இதில் புத்த மதம் அதுதான் பரவி அப்படியே நார்த்தில் போய் அப்படி சீனாக்கெல்லாம் போகுது. அப்போ நீங்க அதுக்கப்புறம் தான் இந்த பாக்கியான் அப்படிங்கிற ஒரு சீன பையனெல்லாம் புத்த மதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது தான் நமக்கு இந்தியாவுக்கு வருவார். ஓகேவா, ஸோ ஒற்றுமைகள் வேற்றுமைகள் சமண மதத்துக்கும் பௌத்த மதத்திற்கும் இருக்கு. ஜெயினிசம் அது புத்திசம், 2க்கும் வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது. ஓகே, ஸோ புத்த மதத்தினுடைய செல்வாக்கு பார்க்கும்போது சமணத்துக்கு பிற்பட்டு தான் புத்தம் பரவுது. இரட்டை காப்பியங்கள் உண்டான மணிமேகலை புத்த இலக்கியம் கேட்கலாம். மணிமேகலை என்ன இலக்கியம் என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரியா, யுவான் சுவாங் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துக்கு வருகை தராரு, அங்க ஒரு இது கட்டுறாரு. யுவான் சுவாங் சொன்னேன், பாகியன் அதுக்கு பின்னாடி குப்தர்கள் காலத்துல வருகை தருவார். சரியா, மணிமேகலை காஞ்சிபுரம் விரிவாக என்ன பண்ணுது, விவரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் ஒரு கதை ஒன்று இருக்கும், ஜாதக கதைகள். சின்ன சின்ன கதைகள் மூலமா தான் நன்னறிய என்ன பண்ணுவாங்க, பிறப்பாங்க. ஒரு சிங்கம் இருக்கும், சிங்கத்தினுடைய வாயினுடைய உள்பக்கத்துல ஒரு எலும்பு என்ன பண்ணிடும், மாட்டிக்கும். அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்படுற அந்த இதை ஒரு மரங்குத்தி பார்த்து அந்த சிங்கத்துக்கு எடுத்து விடும். அதனால சிங்கம் அந்த மரங்குத்தியே சாப்பிட போயிடும். ஸோ இந்த மாதிரியான கதைகள், நிறைய கதைகள் என்ன பண்ணுவோம், கதைகள் மூலமா தான் கருத்துக்களை பரப்புனாங்க. அதே நேரத்தில் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபியூசியனிசம் அப்படின்ட்டு, கன்ஃபியூசியஸ் தெரியும்ல, குங்ஃபுசே அப்படிங்கிற அந்த அவர் கன்ஃபியூசியனிசம்னு ஒன்று என்ன பண்ணுவார், மருத்துவர் பரப்ப ஆரம்பிச்சார். அடுத்தது ஜெராஸ்ட்ரியனிஸ்ல பார்சியத்தில் ஜெராஸ்ட்ரியம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. ஜெராஸ்ட்ரியம் அதை பார்சிஸ் அவங்கலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜெராஸ்ட்ரியனிசத்தை என்ன பண்ணாங்கன்னா பரப்ப ஆரம்பிச்சாம ஜெராஸ்டர் பரப்ப ஆரம்பிச்சார். இது 2ம் அந்த காலத்தில் நடந்தது. சரியா, அடுத்தது இங்கிலீஷ்ல உள்ள வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிமை தலைமையிலேருந்து பேரரசு வரை. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது இதில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மக்கள் கூட்டங்களாக வாழ்ந்தவங்க எப்படி பேரரசு சாம்ராஜ்யமாக மாறுறாங்கிறத பற்றி என்ன போடப்பட்டிருக்கு. இந்த புக்கை நீங்கள் வாசிப்போங்க. இதில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அசோகர் பற்றி இங்கே தான் இருக்கும். பிந்துசாரர், அசோகர், சந்திரகுப்த மௌரியர், இவங்களை பற்றி இங்கே இருக்கும். நீ ரொம்ப கண்டிப்பாக வாசிக்க வேண்டியது. ஸோ அசோகருடைய பெயர் தேவனாம்பரியர், கடவுளுக்கு பிரியமானவர். அவர் எப்படி கலிங்க போருக்கு பின்னாடி எப்படி ஒரு வெற்றிக்கு பின்னாடி போற வேண்டான்னு கைவிட்ட ஒரு அரசர்னா அசோகர் தான். ஸோ அவரை பற்றிலாம் இதில் இருக்கும். ஸோ மௌரிய பேரரசனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். பாடலிபுத்திரத்தில் முடியாட்சியில் இருந்தாங்க. எந்த வருஷத்துலேருந்து 3 முக்கியமான அரசர்கள், சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். அப்புறம் சொல்லுவாங்க. சரி, மெகஸ்தனிஸனுடைய இது புக்கு அவர் எழுதின காரியங்கள் நமக்கு நிறைய சொல்லுது. மெகஸ்தனிஸ் எழுதின புத்தகங்கள். சரியா, அது நமக்கு தெரியணும். நாலந்தா யூனிவர்சிட்டி, சரியா, யார் கட்டியிருப்பா? நாலந்தா யூனிவர்சிட்டி பின்னாடி உள்ள குப்தர்கள் காலத்துல தான் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த இது குறித்தும் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இல்லை போடப்பட்டிருக்கு. வற்றாத அறிவை அளிப்பவர் தான் நா அலம் தா அப்படின்னு அர்த்தம். சரியா, இதெல்லாம் நீங்க புக்ல வாசிக்கணும். அதனால வாசித்தா தான் என்ன பண்ணும், இதாகும். ஸோ ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற வரலாற்றாரியர் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அசோகரை இங்கிலீஷ்காரங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அசோகரை பத்தியே நமக்கு தெரியும். அது வரைக்கும் அசோகரை பத்தி நமக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ அதுல யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா அப்படிலாம் நமக்கு தெரியணும். சிங்கமுகத்தூண் இருக்கு பார்த்தீங்களா, இந்திய அரசனுடைய லட்சணை. அது சாரநாத்தில் உள்ள அசோக தூணினுடைய உச்சியில இருக்குது. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அது நமக்கு தெரியணும். அதெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.
எதுக்கெல்லாம் கொடுக்காருன்னா இரக்க உணர்வு, அறம், தூய்மை, புனிதம், சுய கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர் ஆசிரியர்களை மரியாதை நடத்தல், இதெல்லாம் வந்து அசோகர் என்ன பண்றாரு, முக்கியத்துவம் சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில மனுஷனுக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு யாரை பண்றாரு, கீழ்கண்டவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா 142 பேஜ் நம்பர்ல இருக்கும். அதுல வந்து அசோக பேரரசுடைய இமேஜ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பறந்து விருந்துக்கான. அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல பாண்டியர் சேர, சோழர் சேர அவங்க தான் இருந்தாங்க. அப்பவுமே நமக்குள்ள இப்போ யாருமே என்ன பண்ணல, வர முடியல. அசோகருடைய கல்வெட்டுல என்ன எழுத்துக்குமே பிராமி எழுத்துக்கள் தான். பிராமி எழுத்துக்கள் இருந்துச்சு. கிரேக்க மற்றும் அராமிக்ல என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. அராமிக் தெரியும், அராமிக் வந்து மத்திய மத்திய திரைக்கடல் பகுதியில் பேசப்பட்ட ஒரு மொழியில் என்ன பண்ணிச்சு இருந்துச்சு அராமிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியிலையும் ஒரு லாங்குவேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அசோகர் சொன்ன ஆர்டர் சரிங்களா, ஜிஓ சொல்லணும் இல்லையா, என்ன கவர்மெண்டோடைய ஆர்டர், அது எல்லாத்தையும் பேராணை அப்படிங்கிற பேர்ல வந்து பிரகடனங்கிற பேர்ல தூண்ல கல்வெட்டா பொறிச்சிருக்காங்க, பாறைகள்ல பொறிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க இதை வாசித்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்புறம் மௌரியர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு பார்த்துக்கலாம். நாணயம் எது பயன்படுத்தினாங்க, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என்ன பண்ணாங்க பயன்படுத்தினாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்க, இதை இறக்குமதி பண்ணாங்க. குதிரை, தங்கம், கண்ணாடி, பட்டு இதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. நறுமண பொருட்கள் நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல நறுமண பொருள் நல்லா கிடைக்கும். முத்து, வைரம், பருத்தி இலை, தந்தத்திலான பொருட்கள், சங்கு, சிப்பிகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். யக்ஷன், யக்ஷி ரெண்டு ஒரு சொரூபங்கள் கிடைச்சிருக்கும். யக்ஷன் அப்படின்னா நீர், வளம், மரங்கள் இதோட தொடர்புடைய ஒரு கடவுள் யக்ஷன். மனரக்ஷி அப்படிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ரக்ஷன் அப்படின்னா பெண், ஆண், ரக்ஷினா பெண். யக்ஷன், யக்ஷி. ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்தூபியை கொடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், புத்தருடைய உடல் உறுப்புகளை வச்சு ஒரு நினைவிடம் கட்டியிருப்பாங்க. சாஞ்சில ஒரு ஸ்தூபி இருக்கு, மத்திய பிரதேச சாஞ்சில, போபால் பக்கத்துல. சாரநாத்துல ஒற்றைக்கல் தூண் ஒன்று இருக்கு. அதுல தான் என்ன பண்ணுது, அந்த உச்சில நமக்கு அந்த நான்முக சிங்கமுடைய வடிவம் கிடைக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராபர் அப்படிங்கிற இடத்துல லோமாரிஸ் ரிஷி அப்படிங்கிற ஒரு குகை என்ன பண்ணுது இருக்கு. அந்த காலத்துல தான் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டுச்சு. சீன பெருஞ்சுவர்லாம் அடிமைகளுடைய ரத்தத்துல கட்டப்பட்ட ஒரு பெருஞ்சுவர் தான், சரியா. அதெல்லாம் நீங்க அந்த வரலாறுல வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஒலிம்பியால பார்க்கும்போது கிரேக்க நாட்டுல உள்ள ஒலிம்பியால சூரிய கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க. கட்டப்பட்ட கோயில் என்ன சொல்லுவாங்க, ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜூஸ் கடவுளுக்கு, சூரிய கடவுள் இல்லை, கடவுளுக்குலாம் கடவுள் அவர். ஸோ அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. 7 அதிசயங்கள்ல ஒன்னா இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. தூண் மட்டும் இப்பவும் நமக்கு பார்க்க முடியும், ஓகேவா. அப்போ ராஜகிருதம் அந்த இப்போ உள்ள பேருக்கு சொல்லியிருக்காங்க. பாடலிபுத்திரத்தை இப்போ பாட்னான்னு நம்ம சொல்றோம். கலிங்கம்னு சொல்ல கலிங்கத்து போர், கலிங்கம் வந்து ஒடிசான்னு சொல்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ராஜகிருதம் வந்து ராஜ்கீர் அப்படின்னு என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. இன்னும் இதுதான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா நீங்க வாசிக்கணும். வாசித்தாதான் உங்களுக்கு வந்து யூ கேன் ஹேவ் ஐடியா. ஓகே, 60 மார்க் சோசியல் சயின்ஸ்ல மறந்துடக்கூடாது. உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கிற ஒரு பெரிய பாடம் இந்த பாடம் தான். இதுக்கப்புறம் நீங்க செகண்ட் வால்யூம் வந்துடலாம், தேர்ட் டேர்ம் வந்துடலாம். தேர்ட் டேர்ம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நீங்க வந்து ரொம்ப முக்கியமா கொடுக்க வேண்டியது என்னன்னா, குப்தா எம்பரர் இதுல தான் இருக்கும். குப்த பேரரசு அப்படின்னு நம்ம சொல்ற காரியங்கள் இதுல இருக்கும். அது 3வது யூனிட். அதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு சின்ன இதை மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு பத்தி பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் எப்படி காணப்படுச்சு நீ பாருங்க. நான் படிக்கும்போது 8th அல்லது அதுக்கப்புறம் படிச்ச சப்ஜெக்ட் 6thலயே இருக்கு. ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான். ஸோ ஒரு டீச்சர், நீங்க ஒரு ஆஸ் அ டீச்சரா நீங்க இதை டீச் பண்ண வரணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், வரணும். அவ்வளோ ஸ்டாண்டர்டாக தான் டெட் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம 8th படித்தவங்க, நமக்கு சீனியர்லாம் 10th படித்த காரியங்களை இப்போ இவங்க எப்போ படிக்கிறாங்க, 6thலயே படிக்கிறாங்க. நல்ல ரிச் சிலபஸ், சரியா. ஸோ இதில் வந்து இந்த சங்க காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். சங்க காலம்னா என்ன, சங்க மருவிய காலம்னா என்ன, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சான்றுகள் தான். கல்வெட்டு நிறைய கிடைக்குது. ஹரிகும்பா கல்வெட்டு, அசோகருடைய கல்வெட்டுகள்லாம் கிடைக்குது. செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, நாணயங்கள், நிறைய நாணயங்கள் கிடைக்குது. நாணயங்கள், புதைவிடங்கள், நடுக்கற்கள், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கைங்க நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள், இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள். ஓகே. ஸோ அயல்நாட்டவர் குறிப்பில் ஒரு புக், நான் பெரிப்ளஸ்னு ஒரு புக்கு சொன்னாலே அதை போட்டுருக்கோம். எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ், அதான் அந்த புக்குடைய பேர். பிளினியினுடைய இயற்கை வரலாறு, 1ஆம் பிளினி எழுதின இயற்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகம். தாலமியினுடைய புவியியல். ஸோ தாலமி ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் அந்த பூமி ரவுண்டா இருக்கு, அது மேல அந்த கற்பனையான கோடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பார், வரைஞ்சிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் மெகஸ்தனிஸுடைய இண்டிகா புக் எழுதுனது யாருன்னா மெகஸ்தனிஸ், ரொம்ப முக்கியம். ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாம் புத்த மத நூல்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு.
தொல்காப்பியம் தமிழுடைய பழமையான நூல், தொன்மையான காப்பியம் தான் தொல்காப்பியம். நம்ம என்ன பண்றோம் சொல்றோம், நம்முடைய பண்பாடுலாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழுடைய வளர்ச்சியை பத்தி ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு, புக்ல நீங்க வாசிக்கலாம். ஸோ சேரர் சோழ பாண்டியர்களை பத்தி நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு ஆண்டவங்க சேரர் சோழ பாண்டியர்கள். அதுக்கப்புறம் வருவாங்க, யார் வருவா, கடையெழு வள்ளல்கள்லாம் வருவாங்க. பாரி, ஓரி, காரி, எழினி, பேகன், நாய், நல்லி அப்படின்னு ஒரு 7 கடையெழு வள்ளல்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியத்துவம் அந்த அரசர்களை, சேர அரசர்களை பார்க்கும்போது சேரர் சோழ பாண்டியர்கள் மூத்தவர்கள் சேரர்கள் தான். பாண்டியர்கள் தான் கடைசி வரைக்கும் ரூல் பண்ணவங்க. சரியா, மூத்தவங்க சேரர்கள். அதான் அந்த வரிசையை நீ ஞாபகம், சேரர் சோழர் பாண்டியர். சேரர்கள் மூத்தத்தில் ரொம்ப மூத்தவர்கள், பாண்டியர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்தவங்க. சேரர்களும் இறந்து முடிச்சிருவாங்க, சோழர்களும் முடிச்சிருவாங்க, சேரர்கள் தான் கடைசி வரைக்கும். பாண்டியர் நம்ம கிட்டத்தட்ட இங்கிலீஷ் பிரிட்டிஷ் வர்ற வரைக்கும் பாண்டியர்களுடைய ஆட்சி, பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி தொடர்ந்துருக்கும். ஸோ அதில் சொல்லிக்கலாம். அதில் வந்து வில்லும் அன்பும் அவங்களுடைய சின்னமாக இருக்கும். சரியா, ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் தெரியும். வில்லம்பு, புலி, இந்த சிம்பல்லாம் உங்களுக்கு தெரியும். மீன் பாண்டியர்களுக்கு, புலி சோழர்களுக்கு, வில்லம்பு யாருக்கு, சேரர்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா. அதனுடைய மாலை, அவங்களுக்கு என்ன மாலை பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய குறியீடுகள், இது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப மனசில் என்ன பண்ணுவோம், ஏற்றி வைக்கணும். இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலானோ, விஜயனுடைய டிவிகே மாநாட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு சைடில் ஃபுல்லாக கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 3 அரசர்கள் வச்சுருந்தாங்க. எல்லாருடைய கையிலையும் ஒரு கொடி இருந்துச்சு. அதில் வச்சு நீங்கள் என்னென்னு மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா, ஸோ முக்கியமான அரசர்கள், சேர அரசர்களை உயர் சேரலாதன், நெடுஞ்சேரலாதன், செங்குட்டுவன், சேரம் இரும்புரை. அதிலே பேர்ல இருக்கும் பாருங்க, சேரன் செங்குட்டுவன். அதில் சேரமன்னன் பேர் வருதா, சேரல் இரும்புரை சேரன்னு வருதா, சேரலாதன் சேரன்னு வருதா, நெடுஞ்சேரலாதன், ஸோ சேரன் வரும். இதுல பார்க்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களை பார்க்கும்போது இளஞ்சேட், சென்னி, வளவன், கணான், வளவன், கிள்ளி அன்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு வந்து அடைப்பெயரா வரும். சரியா, பட்ட பெயரா வரும். கல்லணை குறித்து தெரியும். கல்லணைங்கிறது வந்து யார், கரிகால சோழன் கட்டினது. குறிப்பா நம்ம இந்த ஒரு புத்தகம் சமீபத்தில் படமா கூட எடுத்தாங்களே, அந்த ஒரு 2 வால்யூம் 2 இதாக ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த இதோட சம்மந்தப்பட்டதுதான், பொன்னியின் செல்வன் படம்லாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்க பாண்டியவர்களை பொறுத்த வரைக்கும் நெடியோன், நன்மாறன், முருகுடுதி, பெருமழுதி, நெடுஞ்செழியன், இப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சேரர்களுக்கு பனம்பு மாலை, முசிறி, தொண்டி தான் அவங்களுடைய இடம். வஞ்சி, கரூர் தான் அவங்களுடைய தலைநகர். சின்னம் வந்து வில்லம்பு. சோழர்களுக்கு அத்திப்பு மாலை, புகார், உறையூர், புகார் தான் அவங்களுடைய தலைநகரம். புலி அவங்களுடைய சின்னம். பாண்டியர்களுக்கு வேப்பம்பு மாலை, கொர்க்கை, மதுரை, 2 மீன்கள். சரியா, ஸோ அவங்களுடைய சூட்டப்பட்ட பெயர்களும் அதில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 98 நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய வரையறையும் கொடுத்துருக்கு. சேரர்கள் வந்து இப்போ உள்ள கேரளா பகுதியை ஆண்டவங்க. பாண்டியர்கள் வந்து மதுரை கொஞ்சம் மேலே, அப்புறம் ஃபுல்லாக தெற்க ஃபுல்லாக அவங்க தான் ஆண்டாங்க. சோழர்கள் வந்து அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நெல்லூர், ஆந்திரா அதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள் வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோவாக படிப்பீங்க. ஸோ குறுநில மன்னர்கள், தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுநில மன்னர்கள் அந்த அவங்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு. குறிப்பாக வேலிர்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சியிலேயே அவங்களுக்குள்ள கீழே ஆண்டவங்க. நீங்கள் அந்த மூவிலாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கு நீங்கள் இந்த புக்கு பொன்னியின் செல்வன் புக்கு வாசித்தாலுமே அது நிறைய மன்னர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே குறுநில மன்னர்கள். சரியா, ஸோ கடையில் உள்ளவர்களை பற்றி சொன்னேன். பாரி, ஓரி, காரி, எழினி, பேகன், ஆய், நல்லி. அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல ரூல் பண்ணாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். சரியா, இது வந்து தமிழில் இருக்குது. தமிழ் புக்கில் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க சமுதாய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐம்பெருங்குழு, என் பேராயம், இதுதான் வச்சு அவங்கள ரூல் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டமும் நீதி அப்படி இதெல்லாம் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. நம்ம இது நடத்தணும்னா நமக்கு இதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் வேணும். ஸோ முக்கிய நகரங்கள்ல என்னெல்லாம் இருந்துச்சு ஒரு இதுலையும், புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி, இதெல்லாம் வந்து முக்கியமான நகரங்களாக இருந்துச்சு. 101 பார்க்க முடியும் பேஜ் நம்பர்ல. மருத நிலத்துல தான் அதிகமாக வாழ்ந்தாங்க இவங்க, அப்படித்தானே. ஸோ இதுல வந்து இந்த அன்பின் 5 திணைகள் இமேஜ் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 101 இருக்கு. இந்த அன்பின் 5 திணைகள், குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை. இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா, இது தமிழ்லையும் கேட்பாங்க, சோசியல் சயின்ஸ்லையும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சிங்கன்னா யூனிட் 8ன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி வந்து இந்த பகுதி. என்னென்ன தொழில், அவங்க ஜாதி, அவங்களுடைய அங்கே வாழ்ந்த மக்கள் இனங்களுடைய பேர் என்ன, கடவுள், அவங்களுக்கு என்ன கடவுள், இந்த 5ம் இந்த டேபிளில் மனப்பாடம் இருக்கணும். கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஸ்டின் கண்டிப்பாக இதுல இருந்து கேட்பாங்க. சரியா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் சார்ந்த இடமும், முல்லைனா காடும் சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா வறண்ட நிலப்பகுதி தான் பாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன விலங்குகள் வாழுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழில் இருக்கும். மலையில நிறைய வேட்டையாடலாம், என்ன பண்ணலாம், சேகரிக்கலாம், தேனு, கிழங்குகள் சேகரிக்கலாம். காடுகளை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு மேய்ப்பாங்க.
காடுல ஆடு மாடு புல் என்ன பண்ணும் நிறையா கிடைக்கும் இல்லையா, சரி இது பண்ணுவாங்க. அப்புறம் வயல் மயம் சொல்லிட்டு வேளாண்மை, வயல்னாலே வேளாண்மை தான். கடல் என்ன கிடைக்கும், மீன் தான் கிடைக்கும். உப்பு உற்பத்தி பண்ணலாம். வறண்ட நிலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, திருட தான் செய்யணும். அது முன்னாடி காலத்துல திருட்டுன்னு போட்டிருப்பாங்க, இதுல வீர செயல்கள்னு போட்டிருக்காங்க சரியா. அடுத்தது குறிஞ்சியில பாத்தீங்கன்னா குறவர் கொரத்தியர், குறிஞ்சியில யார் இருப்பா, குறவர் மக்களும் கொரத்தியர் மக்களும் தான் இருப்பாங்க. முல்லையில ஆயர் ஆய்ச்சியர், ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஆயர் குலம். மருதம்ல பாத்தீங்கன்னா உழவர் உலத்தியர் சரியா, உழவர் உலத்தியர் இருப்பாங்க. நெய்தல்ல வந்து பரதவர் நுளத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. பாலை நிலத்துல மறவர் மரத்தியர். ஓகே, அடுத்தது அவங்களுடைய கடவுள் குறிஞ்சில குஞ்சு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலைப்பகுதியில் யார் இருப்பா, குமரன்னா யாரை சொல்லுவாங்க, முருகன் கடவுளை சொல்லுவாங்க. ஸோ முருகன். முல்லையில பார்க்கும்போது முல்லை ஆயர் குலம் யார் ஞாபகத்துக்கு வருவா, மாயோன் கிருஷ்ணன் சரியா. மருதம் வந்து மழை தான் பெய்யணும். ஸோ இந்திரன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும் இந்திரன் வேற. அடுத்து பார்த்தீங்கன்னா வருணன், அவர் தான் கடல் பகுதியில தண்ணி வருணன். அடுத்து பாலையில பார்க்கும்போது கொற்றவை காளி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சரியா. சங்ககால பெண்கால் புலவர், சங்ககாலத்துல பெண்பால் புலவரும் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அவையாறு, வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்காங்க. நடுகள் குறித்தும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. மலபார்ல உள்ள மிளகு இருக்கு பாத்தீங்களா, அந்த மிளகு 2ஆம் ராமசேஸ், அதை வந்து 2ஆம் ராமசேஸ் எப்போ பார்த்தோம், நல்லா ஞாபகம் இருக்கும், சிந்து சமவெளி நாகரத்தோட பார்க்கும்போது பார்த்தோம். அவருடைய சவப்பெட்டியில இருந்து மலபார்ல உள்ள மிளகுகள் என்ன பண்ணியிருக்காங்க, கருமிளகு கதிர்களை எடுத்திருக்காங்க. அது பதப்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்திருக்காங்க மிளகு சரியா. அடுத்தது இன்னும் பட்டு, நிறைய பட்டு துணிகள்லாம் ரோம பேரரசுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நடுகள் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாசித்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். முசிறி வந்து ஒரு பெரிய டவுன் சிட்டி, டவுன். அது வந்து ஒரு பேரங்காடினா என்னது, மால் சரியா. மால் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்க. நேச்சுரல் ஹிஸ்டாரியன் என்ன பண்றாரு சொல்றாரு, மூத்த பிளினி அவர் சொல்றாரு இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு எதை சொல்றாரு, முஸ்லிம் சொல்றாரு. அங்க ஒரு கோயில் இருந்திருக்கு, அகஸ்டஸ், காட் அகஸ்டஸ்க்கு ஒரு கோயில் கூட இருந்திருக்கு. ஸோ பாப்ரஸ் அப்படின்னு ஒரு எழுதப்பட்ட ஒரு வந்து வியன்னால இப்பவும் என்ன பண்றது, வியன்னா அருங்காட்சியகத்தில் ஒன்று இருக்கு, அலெக்சாண்ட்ரியாவுடைய தலைநகர் வியன்னால இப்பவும் என்ன பண்றாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டுடைய பேப்பர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ உலக மண்ணாடில் அந்த நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு, சீனாவில் வந்து ஒரு நுழைவாயில், அந்த சீனாவினுடைய அரசு இப்படி கொடுத்து, சீனாக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், அந்த நுழைவாயில் என்ன பண்ணுது இருக்குது. மாயன் நாகரிகம், அதில் மயன்னு போட்டிருக்காங்க. மாயன் நாகரிகம் மத்திய அமெரிக்காவில். இப்போ உள்ள அமெரிக்காவர்கள் வந்து அமெரிக்கர்கள் கிடையாது, அமெரிக்கனுடைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, செவ்விந்தியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து மாயன் கலாச்சாரம் ரொம்ப முக்கியமான கலாச்சாரம் சரியா. மாயன் கலாச்சாரத்துல தான் அந்த அந்த அதே நம்ம இந்த டைம்ல நம்ம சீரர் சூழல் வாழும்போது மாயன் கலாச்சாரம். ஸோ கொலோசியம்னா ரோமர்கள் இருக்காங்க இல்லையா, ரோமர்கள் அந்த மிருகத்தை வந்து மிருகனையும் மனிதனையும் மோத விட்டுது, அதை ரசிக்கிற ஒரு கொடூரமான பற்றி உள்ளவங்க தான் அவங்க. வந்து இந்த கொலோசியம்லாம் சுற்றி இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க, மனுஷனையும் மிருகத்தையும் மோத விடுறது, இந்த மாதிரியான கொடூரமான சண்டைகளை வேடிக்கை இந்த கொலோசியம் அது சொல்லப்பட்டிருக்கு சரியா. ஸோ இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் நீங்கள் வாசித்துக்கோங்க. கலைச்சொற்கள் அறிஞ்சொற்பொருட்கள் தயவு செய்து வாசித்து அறிந்து கொள்ளுங்கள் சரியா. அதுக்கப்புறம் மௌரியருக்கு பின்னர் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்த மௌரியர் பின்னர் பார்க்கும்போது அந்த மௌரியருக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அது ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்கலனாலும் குறைந்தபட்சம் பாக்ஸ் ஸ்டேட்டாக புக் பேக் கொஸ்டின் மஸ்ட் சரியா. அந்த மௌரியருக்குலாம் ஏகப்பட்ட பேர் வரும், எதுவுமே நமக்கு கொஞ்ச நாளில் ஞாபகம் இருக்கவே இருக்காது, உடனே மறந்துடும். அதனால் நீங்கள் இது சோர்ந்து போகாதீங்க, பாக்ஸில் உள்ள டேட்டாலாம் மனப்படமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாசித்து இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்களா, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மௌரியர் பாடத்தில் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். உலகத்துக்கு அந்த காலத்தில் இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் எப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க சரியா. இந்தோ கிரேக்க அரசர்கள், இந்தோ பார்த்திய அரசர்கள், இந்த மாதிரியான அரசர்கள் பற்றிலாம் என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கோம். இதை நீங்கள் வாசித்துக்கோங்க. மற்றபடி இது கொஞ்சம் டெப்த்தாக எடுத்தோம்னா ரொம்ப டீப்பாக போக வேண்டியிருக்கும். அடுத்த யூனிட்டுக்கு வந்துருங்க. அடுத்த யூனிட் வேறு ஒன்றும் இல்லை, குப்தர்கள் பேரரசு. நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்தது அவங்க படிக்கிறதே குப்த பேரரசு தான் படிப்பாங்க. இப்போ நம்ம இடையில பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எதுவுமே அவங்க படிக்க மாட்டாங்க, குப்தா எம்பரர் தான் படிப்பாங்க. குப்த பேரரசு ரொம்ப முக்கியமான பேரரசு. அதை குறித்து நான் வந்து லைவ் கிளாஸில் வரும்போது உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் நேரில் வர்றவங்களுக்கு குப்த பேரரசு தனியாக எடுப்பேன். நீங்கள் வந்து பர்சனலாக அது ஆன்லைனில் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து படிச்சுக்கோங்க. 122ல் என்ன பண்ணுது இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குப்தர் பேரரசு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ குப்த பேரரசு நிறுவனது வந்து ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் முக்கியமானவர் 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், திரும்ப வந்து அடுத்தது திரும்ப 2ஆம் சந்திரகுப்தர், இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தில் பாகியான்னு ஒருத்தர் வருவார். 2ஆம் சந்திரகுப்தருடைய பேர் தான் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை படிச்சிருக்கோம் இல்லையா.
அதுல வந்து இந்த இரண்டாம் சந்திரகுப்தனுடைய பேர் தான் விக்ரமாதித்தன். அவருக்கு நிறைய பேர் உண்டு. ராஜ விக்ரமன், தேவ விக்ரமன், விக்ரமாதித்யன், சிம்ம விக்ரமன் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. அவர் பட்ட பேர் உண்டு. ஸோ அவருடைய காலத்துல தான் நவரத்ன அமைச்சம் வச்சிருந்தார். நவம்னா எத்தனை? நவரத்ன மோதிரம் போடுவோம்ல, 9. அந்த 9 அரசர்களை வச்சிருந்தார். அப்ப யாரெல்லாம் வச்சிருந்தார், என்னவா வச்சிருந்தார், அது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் 124 பேஜ் நம்பர் 124ல அது உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு பாக்ஸ்ல என்ன பண்ணுது இருக்குது. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர், அதை குறித்துலாம் போடப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்து வீணை வாசிப்பது போல ஒரு நாணயத்துல வீணை வாசிப்பது போல ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பார் இந்த சமுத்திரகுப்தர். சரியா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு இல்லை, அது வந்து ஸ்கந்தகுப்தரோடது. இன்னொரு கல்வெட்டு, அந்த மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரோட தொடர்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த முதலாம் சந்திரகுப்தரோட தொடர்பு பண்ணியிருப்பாங்க. சமுத்திரகுப்தரோட தொடர்பு பண்ணது இந்த இரும்பு நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற உருவம். அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நம்ம இவர் ஹீரோ. அவர் தான் நம்ம விக்ரமாதித்தன். அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்கும், நீங்கள் நிறைய படிக்க முடியும். ஸோ அந்த காலத்துல பாகியான் வருகை தராரு. பாகியான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து புத்த மதத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு தூதுவர். சரியா? ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது ஒரு மாணவர்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அந்த நிலத்தை குறிப்பிடுவாங்க. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி, கதக சகரா அப்படிங்கலாம் சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள். நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி ரொம்ப படிக்கணும். ஏன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி இவங்களுடைய காலத்துல என்ன பண்ணுச்சு, குமாரகுப்தர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவார், தொடங்குவார். ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 127ல என்ன பண்ணோம் இருக்கும். நாலந்தாவில் வந்து என்ன பண்ணுவார், புத்தத்தை கற்றுக்கிட்டதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. யுவான் சுவாங்லாம் வந்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் வந்து பக்தியார் கில்ஜி வந்து இதை இடிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது என்ன பண்ணால் டெல்லி சுல்தானேட் படிக்கலாம். டெல்லி சுல்தானேட் வந்து 7th ஃபர்ஸ்ட் டைமில் படிப்பீங்க. ஸோ 7th ஃபர்ஸ்ட் டைமில் அந்த டெல்லி சுல்தானேட்டில் கில்ஜி ஒரு டைனஸ்டி தான் வந்து கில்ஜி டைனஸ்டின்னு இருக்கும். 2வது டைனஸ்டி. அடிமை வம்சம், 2வது கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தில் ஃபர்ஸ்ட் ஜலாலுதீன் கில்ஜி இருப்பார், அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வருவார். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், இதை உடச்சிருவார். சரியா? ஸோ யார் உருவாக்குனா, குமாரகுப்தர். அதை அழிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பக்தியார் கில்ஜி. இதெல்லாம் நமக்கு தெரியணும். யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நிறைய இருந்த மாதிரி இருக்கும், நான் பயப்படாதீங்க, படிச்சிடலாம். ஹூனர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ உள்ள இரும்புத்தூண் இன்ன வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கு. இதை பற்றி நம்ம படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும்? இது எவ்வளோ ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ இந்த காலத்தில் ஒரு பைப்பு நட்டி வச்சோன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடும், துருப்பிடிச்சு போயிடும். ஆனால் அவங்களுடைய மெட்டலர்ஜி, உலோகவியலுடைய பண்பாடு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அறிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த மெக்ரூலி இரும்புத்தூண் என்ன பண்ணது, துருப்பிடிக்காமல் இருக்கு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். ஸோ நாணய முறைகளையும் ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க, அச்சிட்டு வெளியிட்ட காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும். இன்னும் நீங்கள் அவங்களுடைய மதங்கள், அவங்க என்னென்ன புஸ்தகங்கள் எழுதுனாங்க, யார் யார் புஸ்தகம் எழுதுனாங்க, இதெல்லாம் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் வர்த்தன அரச வம்சம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கை பற்றி நான் சொன்னேன், புனித யாத்திரிகளில் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுவார். இந்த பட்டப்பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம். இதில் இருந்த வர மாதிரியான காரியங்கள்லாம் கேட்பாங்க. சரியா? ஸோ இதோட சேர்த்து பார்க்கும்போது கான்ஸ்டாண்டினோபிளை உருவாக்கிய ரோமானிய அரசர். கிட்டத்தட்ட இது வந்து இப்போ கிபிக்கு வந்துட்டோம் நம்ம. சரியா? கிபி 400க்குள்ள இது நடந்ததெல்லாம். இதை பார்த்தீங்கன்னா பேரரசர் கான்ஸ்டாண்டைன் ஒரு மன்னன் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. ஸோ அந்த தாங் வம்சம் அரசு இதெல்லாம் உலக அந்நாளில் இருந்திருக்கு. ஸோ குப்த பேரரசு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, டெட்டுக்கு படித்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் நாலேஜ் அறிஞ்சுக்கணும்னு படித்தாலும் சரி, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் குப்தா எம்பரர். ஓகே, ஸோ குப்தா எம்பரர் நம்ம வந்து லைவ்ல நேரில் வர்றவங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே நம்ம குப்தா எம்பரர் நான் ஃபுல்லாக எடுக்கிறேன். இதை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள், பல்லவாஸ். ஸோ பல்லவர்களாலே சிற்பக்கலை தான். சிற்பக்கலை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்கணும். எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது. மண்டகப்பட்டு, பஞ்சபாண்டவர் ரதம் எங்கே இருக்குது? சென்னை பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம், மறக்கவே கூடாது. அர்ச்சுனன் தபசு, காஞ்சிபுரம். அந்த சவுத் பெல்ட், நார்த் பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, காஞ்சிபுரம், அந்த சென்னை, இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக பல்லவாஸ் ரூல் பண்ணாங்க. ஸோ பல்லவன் சிற்பிகள் வந்து சிற்பத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு திரைப்பட பாடலோட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சாளுக்கியாஸ், அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் வராங்க. வாதாபி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர், கல்யாணி சாளுக்கியாஸ்னு சாளுக்கியர்கள் வராங்க. ஓகேவா? சாளுக்கியருடைய அரசாட்சி எப்படி இருந்துச்சு,
பதாமியில குகை கோயில், பகலியில கல்லேஸ்வரர் கோயில், இந்த மாதிரியான கோயில்லாம் என்ன பண்ணப்படுறாங்க எழுதுனாங்க. அப்புறம் ராஷ்டிரகூடர்கள். ஸோ ராஷ்டிரகூடர்கள்லாம் நம்ம படித்தது 8th தான் படித்தோம். ஆனால் இப்போ எப்பவுமே படிக்கிறாங்க 6th ஒரு 3rd டேர்ம்லேயே படித்து முடிச்சாது. ராஷ்டிரகூடர்கள் எப்படி ரூல் பண்ணாங்க, அவங்களுடைய இலக்கியம் என்ன, கலை என்ன, எல்லோரால இருக்கிற அந்த கைலாசநாதர் கோயில், ஒரு மலை, அந்த மலையை செதுக்கி கோயில் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்புறம் எலிபெண்டா குகை, பேஜ் நம்பர் 149 என்ன பண்ணோம் இருக்கும். எலிபெண்டா குகை அதை பற்றிலாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மாபெரும் லேஷன் புத்த சிலை அந்த காலத்தில் உலக மண்ணாளில் இருந்துச்சு. பாக்தாத் நகரம், பாக்தாத் பேரரசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமிய பேரரசினுடைய மகத்தான நகரம். அதே 8ஆம் நூற்றாண்டுலாம் கிடைச்சு. சரியா? இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம், நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு நம்ம கடந்து வந்தாச்சு. எப்போ ஆரம்பிச்சது? வேதகாலம். அதுக்கு முன்னாடி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து அங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். அதெல்லாம் வரலாறு. ஸோ நடந்த நிகழ்வுகளினுடைய கால வரிசைப்படி நடக்கப்பட்ட தொகுப்பு தான் நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு என்ன பண்ணுறேன், நான் நம்புகிறேன். தயவு செய்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸாக எடுத்துன்னு வைங்களேன். ஐ கேன் டேக் 1 யூனிட் ஃபார் 2 hours. ஒரு யூனிட், ஒரே ஒரு பாடத்தை என்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னால் நடத்த முடியும். ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. சரியா? அதனால் தயவுசெய்து வித் யுவர் ஓன் ஐஸ், உங்கள் கண்ணை வச்சு என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த சாம் கிருபாகரன் அப்படின்னு என் நம்பர் இருக்கும். சரியா? அந்த குரூப்பில், இந்த பெய்டு குரூப்பில் என் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான டவுட்டில் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆஸ்க் மீ. வேறு ஏதாவது படிக்கிறதுக்கு நீங்கள் டவுட்னாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். தயவு செய்து ஹிஸ்ட்ரி இல்லாமல் எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது, அல்லது நான் வந்து படித்தது பிஏ இங்கிலீஷ் தான், எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் பிடிக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடும் படிக்கிறது கஷ்டம் கிடையாது. சரியா? ஹெல்லுன்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதை விட இது ஈஸி தான். சரியா? அதனால் நீங்கள் படிங்க. இந்த மாதிரி டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. சரியா? ஒரு முயற்சி தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணும், உருவாக்கும். முடியாதுன்னு நினச்சிருந்தா மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். முடியாதுன்னு நினச்சிருந்தா மனுஷன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். முடியாதுன்னு நினச்சிருந்தா மனுஷன் வந்து ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். முடியாதுன்னு நினச்சா மனுஷன் முன்னேறி இருக்கவே மாட்டான். ஸோ ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான். ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 லெவல்லாம் கேள்வி இருக்காது. ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணிட்டேங்கிறதுனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். சரியா? யூக்கு டீச்சரோ வர்ற ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரு டீச்சரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா அவனுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸில் அவன் வந்து டாப்பாக இருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், சோசியல் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். ஒரு சயின்ஸ் தெரிஞ்சவனாக இருக்கானா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். இப்படி உள்ளதான் டீச்சராக இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் முயற்சி எடுக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டு புக் வைஸாக முடிச்சுட்டு, இப் காட் பெர்மிட்ஸ் நமக்கு வந்து ஒரு இடத்துல கடவுள் சுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாபிக் வைஸாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரியா? இல்லைனா நேரில் நம்ம லைவில் பார்க்க முடியல, உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்டிங் வெர்ஷன் கூட நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து படிங்க. படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. நேற்று வந்து செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசிரியர் சமுதாயமே அதிர்ந்து போன ஒரு செய்தி வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். என்ன செய்தி? நீங்கள் டீச்சராகவே கண்டினியூ பண்ணாலும் 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெட்டு பாஸ் பண்ணணும், இல்லைன்னா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டான். முன்னாடி காலத்தில் என்ன நினைப்போம், முன்னாடி காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நமக்கு என்னது, செக்யூர்டு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்ன பண்ணுவோம், நினைப்போம். ஆனால் பாருங்கள், டெட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா டெட்டுக்கு, அதாவது டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது டீச்சிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்தியாவினுடைய எதிர்காலத்தில் மாணவர்கள் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இனி உள்ள காலத்தில் டெட் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுடைய வேலையை காப்பாற்றிக்கிறாங்க, டெட்டு படிக்க போகிறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணணும், டெட்டு படிக்கணும். எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், படிங்க.